ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நீளமான சப்ஜெக்ட் வர மாதிரி ஒரு ஆங்கில வாக்கில் எழுதுறது எப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு கற்றுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாங்களா? இது ஒரு எடுத்துக்காட்டு வாக்கி எடுத்துக்கிற பாருங்க. ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது எனக்கு தேர்வில் தேர்ச்சி பெற உதவியாக இருந்தது. இதை வந்து இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணும். இங்கிலீஷில் எழுதணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத கற்றுக்கலான்றதை சொல்லிக் கொடுக்குறவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸு இதில் முடிஞ்ச வாக்கியம் எது ஃப்ரெண்ட்ஸு? எனக்கு தேர்வில் தேர்ச்சி பெற உதவியாக இருந்தது. அது முடிஞ்ச வாக்கியம். முடியாத வாக்கியம் எதுங்க? ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது. இந்த ஸ்டெப்பு 1 நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது அதை தான் நம்ம வந்து சப்ஜெக்டாக எடுத்துக்கணும். ரூல் 1, ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது. இதுவே சப்ஜெக்ட் ஆகும். அல்லது இப்படி அப்படியும் எடுத்துக்கலாம். நீ இந்த வாக்கியத்தில் தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் என்ன இருக்குது? அதுதான் வெர்பு. கடைசி வார்த்தை என்ன இருக்குது பாருங்கள், இருந்தது. அதுதான் வந்து வெர்பு. அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்டால் அதுக்கு 2 கேள்வி கேட்டால் அதுக்கு வரப்பதில் தான் சப்ஜெக்டு. இங்கே யார் பிறந்தது? எது இருந்தது? ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது. அந்த நீளமான தமிழ் வாக்கியம் தான் வந்து எது என்ற கேள்விக்கு பதிலாக வரதுனால இங்கே சப்ஜெக்ட் என்னதுங்க ஃப்ரெண்ட்ஸு? ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது. இதுவே சப்ஜெக்ட் ஆகும். இப்போ கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் எதுன்ட்டு ஸ்டெப் 1, இருந்தது என்பதற்கு டு ஹேவ் பின் என எழுதி கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது, அதில் கடைசியில் வருதுங்களா இருந்தது, அதுக்கு என்னென்னு எழுதிக்கணும்னு சொல்கிறேன்னா டு ஹேவ் பின். அந்த இருந்தது என்பதுக்கு டு ஹேவ் பின் என எழுதி கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2, இந்த டு ஹேவ் பின்ன்றதே வந்து இது ஒரு வெர்பு தான் ஃப்ரெண்ட்ஸு. வெர்பு சாயல் தான். அப்போ என்ன பண்ணுன்னா இதுவும் ஒரு வெர்பே ஆகும். எனவே இதை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுது என்ற கேள்விகளை வரிசையாக கேட்க வேண்டும். இந்த டு ஹேவ் பின்ன்றதும் ஒரு வெர்பு தான். அந்த வெர்பை பார்த்து இந்த கேள்விகள்லாம் வரிசையாக கேட்கணும். அதுக்கு பதில் வந்துச்சுன்னா அந்த டு ஹேவ் பின்னுக்கு அடுத்தது பின்தொடர்ந்து எழுதிக்கணும், தொடர்ச்சியாக எழுதிக்கணும். அதான் சொல்ல வரேன். சரி, எங்கே இருந்தது? நூலகத்தில். அப்போ டு ஹேவ் பின் இன் த லைப்ரரி என வருது. எப்பொழுது இருந்தது? ஒவ்வொரு மாலையும் டு ஹேவ் பின் இன் த லைப்ரரி அப்படி எழுதிட்டு அதுக்கு முன்னாடி எப்பொழுது இருந்த அந்த கேள்வி கேட்டு அதுக்கு வர பதில் அதுக்கு பின்னாடி எழுதிக்கிறோம். எவரி மார்னிங், எவரி ஈவினிங். டு ஹேவ் பின் இன் த லைப்ரரி எவரி ஈவினிங் என வருகிறது. இந்த டு ஹேவ் பின்ன்றதுக்கு என்ன தமிழ் இருங்க? இருந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த இருந்ததுன்றது ஒரு வெர்பாக, அதுவும் ஒரு வெர்பு தான். அந்த வெர்பை பார்த்து எங்கேயே இருந்தது? நூலகத்தில் இருந்தது, இந்த லைப்ரரி. எப்பொழுது இருந்தது? எவ்வரி மார்னிங், ஒவ்வொரு மாலையும். அப்போ எவரி ஈவினிங் வருது. டு ஹேவ் இன் த லைப்ரரி எவரி ஈவினிங். ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது. இது சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சப்ஜெக்டாக எழுதிக்கணும். அடுத்தது ஸ்டெப் 3, இப்பொழுது உண்மையான வாக்கியத்தின் வெர்பு கண்டுபிடிச்சி எழுத வேண்டும். உண்மையான வாக்கியத்தின் வெர்பு எதுங்க? ஒவ்வொரு மாலையும் நூலகத்தில் இருந்தது எனக்கு தேர்வில் தேர்ச்சி பெற உதவியாக இருந்தது. அப்போ வந்து இந்த இருந்தது இப்போ தான் உண்மையான வெர்பை போடுறோம். டு ஹேவ் பீன் இன் த லைப்ரரி எவரி மார்னிங், இருந்தது வெர்பு வாஸ் போடுறோம். அடுத்து ஸ்டெப் 4, ஸ்டெப் 2ல் உள்ள சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்விகளை வாஸ் என்ற வெர்பை பார்த்து கேட்க வேண்டும். வாஸ் என்ற வெர்பை பார்த்து கேளுங்க. எப்படி இருந்தது? உதவியாக. அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? டு ஹேவ் பீன் இன் த லைப்ரரி எவரி மார்னிங் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வருது. யாருக்கு உதவியாக இருந்தது? எனக்கு, ஃபார் மீ. அப்போ அடுத்தது எப்படி வருதுங்க? டு ஹேவ் பீன் இன் த லைப்ரரி எவரி மார்னிங் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ என வருகிறது. எதுக்கு உதவியாக இருந்தது? கடைசியில் அது எதுக்குன்றது வந்து மீதி இருக்கிறத நம்மளே ஒரு கேள்வி கேட்டு நம்ம எழுதிக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து அந்த வேர்டு ஆர்டரில் இல்லைனாலும் நம்மளே கேள்வி கேட்டு எழுதிக்கலாம். அது நம்ம எதுக்கு உதவியாக இருந்தது? தேர்வில் தேர்ச்சி பெற. அப்போ எப்படி எழுதிங்க? தேர்ச்சி பெற, டு பாஸ் த எக்ஸாமினேஷன்.
அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு தமிழ் சேனல்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எப்படி வருதுங்க ஃபைனலாக? டு ஹேவ் பீன் இன் த லைப்ரரி எவரி ஈவினிங் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு பாஸ் த எக்ஸாமினேஷன். இப்போ புரிஞ்சில்ல ஃப்ரெண்ட்ஸு? எப்படி புரிஞ்சு எழுதுறதுன்ட்டு ஒரு 2-3 டைமு போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் காலத்தில் உங்களால் முடிஞ்சு கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி.